ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அது வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கானது. நோ காண்டாக்டில் இப்போ உங்களோட உறவு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து திரும்ப ரீயூனியன் பண்ணுவாங்களா? அப்படியே ரீயூனியன் ஆச்சுன்னா உங்களுக்கு லைஃப் பாண்டிங் எப்படி இருக்கும்? ஒரு திரும்ப பிரேக்கப் அந்த மாதிரி ஆகாமல் ஒரு நல்ல பாண்டிங், ஸ்ட்ராங்கான பாண்டிங் சப்போர்ட் தருவாங்களா? அதே மாதிரி இப்போ உங்களோட அந்த சிச்சுவேஷன், உங்களோட மைண்ட் செட், அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? ஓகேவா? ஸோ ரீயூனியன் பாசிபிளாக இல்லைனா நியூ பிகினிங்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சரியா? என்ன மெசேஜ் ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளஸிங்ஸில் எடுக்கிறேன். ஏஞ்சல்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த ரீடிங் பாருங்கள். ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. கமெண்ட்டில் அவரோட நம்பர் 44455 சாமுவேல் ஏஞ்சல் நம்பர், அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இது வந்து கலெக்டிவாக தரேன். இது வந்து எத்தனை பேருக்கு பொருந்தி இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. பொருந்தாதவங்க இன்கேஸ் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கக்கூடாது. பழைய வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் இல்லையா? அது ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், போய் அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயரை வச்சுட்டு ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக மெசேஜ் உள்ளே இருக்கும். ஓகேவா? ஏன் ஒரு லைக் கொடுக்க சொல்கிறோம்னா உங்களோட எனர்ஜியை நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே பதிவிடுறீங்க. ஸோ இது எனர்ஜி ப்ரொடிக்ஷன் இல்லையா? நீங்கள் வந்து அந்த நம்பர் வைஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த நம்பரில் இவங்க வந்து கனெக்ட் ஆகிருக்காங்கன்றது டிவைனுக்கு தெரியும். நான் யூனிவர்ஸ், நீங்கள் யூனிவர்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் மூலமாக உங்களுக்கு அந்த கைடன்ஸை கொடுக்குறாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? ஓகே, இந்த கலெக்டிவ் பார்க்குற செல்லங்களுக்கு ஏஞ்சல் இன்றைக்கி என்ன மெசேஜ் வச்சுருக்காரு? உங்கள் லைஃப் பார்ட்னரோட திரும்ப ரீயூனியன் இருக்கா? அப்படியே ரீயூனியன் ஆச்சுனாலும் அவர் வந்து நல்லபடியாக அவங்க கூட லைஃப் பாண்டிங் கொடுப்பாரா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கலெக்டிவ் பார்க்குற செல்லங்கள் ரீசெண்டாக பிரேக் ஆகிருக்கு. ரீசெண்ட் அப்படின்னா எப்படியோ ஒரு 6 மந்த் பிஃபோர், இல்லைனா 7 மந்த், ஒரு சிலர் 1 இயர். ஓகேவா? இந்த மாதிரி தெரியுது. நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிற அந்த பாயிண்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த பிரேக்கப் ஆன விஷயம் திரும்ப ரீயூனியன் ஆகணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப வருஷமாகவே பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் நிறைய ஹோப் கொடுத்துட்டு வரேன், ஆனால் நிறைய ஃபெயிலியர் தான் பார்க்குறேன், நான் வருஷக்கணக்காக பண்ணுறேன். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? நிறைய இதுக்காக முயற்சிகள் பண்ணி நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அதனால் இப்போ சில பேர் வந்து இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுல வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செய்கிற அந்த வேலைகளை, நீங்கள் முயற்சிகளை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு தோணுது. ஒரு சிலர் நீங்கள் உங்கள் ஹெல்த் வைஸ் கவனிக்கணும். உங்கள் ஹெல்த்தில் முன்னேற்றம் வேணும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தீங்க. இந்த பிரேக்குக்கு முன்னாடி எல்லாம் உங்களோட எனர்ஜி நல்லா தான் இருந்துச்சு. பிரேக்குக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டீங்க. உங்களை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாம் வந்து ஹீலர்ஸ், தெரபிஸ்ட் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பர்சன் அதிகமாக பார்க்குறீங்க. உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் இருக்குது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட இன்டென்ஷன். கரெக்டா? ஆமாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் எந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் மட்டும் அது ரொம்ப லாங்காக உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இருக்குது. அது மட்டும் எப்போ நடக்குன்னே தெரியல. உங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆமாம் தானே? சீக்கிரம் ஆனால் ரீயூனியன் பாசிபிள் சொல்கிறாங்க. உங்கள் நபர் வெளியூரில் இருக்கலாம். உங்களை வந்து திரும்ப வந்து வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஏதோ ஒரு இடமாற்றத்தோடு தான்
இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை இப்போவே இப்படியே நீடிக்கும்னு நினச்சி பயப்படாதீங்க. இது கண்டிப்பாக மாறும். சரியா? சில பேர் வந்து உங்கள் நபர் இப்போது அவங்களோட அந்த வேலையில் பிஸியாக இருப்பாங்க. மணி ஏர்ன் பண்ணணும், தன்னை உயர்த்திக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஃபைனான்ஷியல் இது வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த முயற்சியில் இருப்பாங்க. சில பேர் இந்த ஃபைனான்ஷியல் இதில் அவங்களோட ஜாபில் நிறைய உங்கள் நபர் ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பாங்க. அதனால் குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு உங்களையும் பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் அந்த ஃபைனான்ஸில் ஸ்ட்ரகிள் இருக்குது. இதெல்லாம் நம்ம சரி கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்மளால் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. உங்களுக்கு ரீயூனியன் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் இமீடியட்டாக கிடையாது. எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து 1 இயரில் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர் ஆர் 6 மந்தில் கண்டிப்பாக வந்து உங்கள் நபர் உங்ககிட்ட நீங்கள் பண்ணுற அந்த மேனிஃபெஸ்டேஷன் பலித்தமாகும். உங்களை ஹீல் பண்ணிக்குவோம். நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க, ரொம்ப வந்து உங்களோட ஹெல்த் மைண்ட் எல்லாமே கொஞ்சம் ஹீலிங் ஸ்டேஜில் இருக்குது. உங்களை டெவலப் பண்ணணும். நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா, ஹோப் வச்சிங்கன்னா, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக எனக்கு இறைவன் நடத்தி கொடுப்பார் அப்படி சொல்லி நீங்கள் ஹோப் வச்சிங்கன்னா சடனாக நடக்கும். ஆனால் எப்போவுமே டெய்லி உட்காந்து அந்த விதையை வந்து மண்ணில் புதைச்சி வச்ச விதையை நோண்டி நோண்டி வளர்ந்துச்சான்னு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்திங்கன்னா விதை வளராது. அது வந்து என்ன சொல்கிறதுன்னா அதோட வளர்ச்சியை நீங்களே வந்து பாதிக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது எதிர்க்க ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் கூட அது கண்ணுக்கு தெரியாது. தட் மீன்ஸ் இறைவனே வந்து நின்னா கூட உங்கள் நபர் வந்து எதிர்க்க நின்னா கூட அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், அவங்க என்ன ஒரு இன்டென்ஷனில் இருக்காங்க, அவங்க பாசிட்டிவாக வந்திருக்காங்களா, இல்லை நம்ம பாசிட்டிவாக இருக்கோமா, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசணும், அப்படியே எமோஷ்னலாகி கொட்ட வேண்டியது. ஒரு சிலர் வந்து அப்படியே அவங்க மேலே இருந்த கோபம், நீ இப்படி பண்ணிட்டு போன அப்படி பண்ணிட்டு அதை கொட்டுவீங்க, இல்லைன்னா அழுதுருவீங்க. ஏதோ ஒரு எமோஷ்னல் லாக்கில் அங்கே நிற்பீங்க. அதை ஃபேஸ் பண்ணுறது, அது எப்படி ஒரு பக்குவமாக ஃபேஸ் பண்ணுன்ற அந்த இது தெரியாமல் கஷ்டப்படுறீங்க. அது ரொம்ப தப்பு. ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் நிறைய இதுக்காக, இந்த ரீயூனியனுக்காக நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, நிறைய விர்ச்சுவல்ஸ்லாம் கூட பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாம், நிறைய பண்ணி ஓஞ்சிட்டிங்கம்மா. இப்போ ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ வந்து இந்த 2026 உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் இந்த ரீயூனியன் பாசிபிளாக இருக்குது. உங்களுக்கு ஆழ்மன ரெக்கார்டு இருக்குது செல்லங்களே. நீங்கள் நிறைய அந்த ஃபெயிலியர் ரெக்கார்டு உங்கள் மனதில் அதை தான் நீங்கள் வந்து அதிகமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அதனால தான் இது நடக்குது. 2வது, பார்த்துட்ருக்க நீங்களும் கொஞ்சம் உங்களோட வார்த்தையில் கவனம் தேவை. ஓகேவா? ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் நபர் இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் கொஞ்சம் வார்த்தையில் அவங்க வந்து கவனம் வைக்காமல் பேசியிருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். ஒன்று, அவங்க ஃபைனான்ஸ் ரீதியாக நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு சரியான ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லி வார்த்தையாலே உங்களை புண்படுத்தியிருக்கலாம். சில மெயில் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன், அவங்க அப்படி பேசிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கலாம் நீங்கள். ஆனாலும் அவங்க கூட தான் ரீயூனியன், அப்போது என்னை வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போது உங்களோட வேலையில் ஃபோக்கஸிங்காக இருக்கீங்க. இந்த பிரேக் வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட். ஓகேவா? இதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே நன்மைக்கு தான். ஆனால் சில பேருக்கு வந்து அந்த ராகு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதாவது ராகு பயிற்சி வருது அப்படின்னாலும் சரி, சனி பயிற்சி வருதுன்னாலும் சரி, அதை பார்த்து நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. யாருக்கு மடி கனத்திருக்கோ அவங்க தான் பயப்படணும் வழியில் அப்படின்னு சொல்லுவாங்க. மடி கனமாக இல்லை, வழியில் நமக்கு என்ன பயம்? அது மாதிரி நீங்கள் குட்கர்மாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது சனி திசை நடந்தால் என்ன செய்வார்? அவர் பிளஸ்ஸிங் தான் கொடுப்பாரு. இந்த ஜோசியக்காரங்கள்லாம் எப்படி உங்களை பயமுறுத்தி எனக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், அவங்கெல்லாம் வந்து கர்ம பலனை கொடுக்கறதுக்காக தான் அந்த காலகட்டம் மாறும். அதை நினச்சி நீங்கள் பயந்துக்கணும். ஒன்று என்ன பண்ணுவீங்க தெரியுமா?
இருக்கிற 9 கோள்களில் ஒரு கோள் வீக் ஆயிடுச்சுன்னா உடனே இருக்கிற 8 கோள்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணலையா? நீங்கள் 80% உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கும் போது ஒரே ஒரு 10% வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் பெரிய பாதிப்புலாம் வந்துடாது. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் 9 கோளும் அப்படியே நிற்கணும். நேராக நின்னாதான் நாங்கள் வந்து நல்லா இருப்போம்னு நினச்சி யாருக்காவது அப்படியெல்லாம் இருக்குமா என்ன? அந்த மாதிரியெல்லாம் யாருக்குமே இருக்காது. அது ராவணன் மாதிரி ஒரு பெரிய ஜிஜாண்டிக்கான பர்சன், அந்த டெமான் இதில் இருக்கிறவங்க, அவங்க கூட அவர் கூட வந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, அவர் சீதையை வந்து சிறை வைக்க போகும்போது வரைக்கும் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்ல மனுஷன்தான், நல்ல ஒரு சோல் தான். அதுக்கப்புறமா தான் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப இதுவாக மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட்டு அவர் அவ்வளோ பெரிய ஞானி. ஓகேவா? அந்த மாதிரி உங்களோட 9 கோளையும் ஒரே நேர்கோட்டில் வச்சாராம் அவர் வந்து எல்லாம் வந்து எனக்கு ஃபேவராக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரே நேர்கோட்டில் நிற்க வைப்பாராம். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இது பண்ணக்கூடாது. அவங்கள வந்து ஸ்டெப்ஸாக வச்சுருந்தாராம், படியேறி போகிற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி. அப்போ தான் வந்து ஆஞ்சநேயர் சனி பகவானுக்கு ஏன்னா இது எனக்கு டக்குன்னு ஒரு இதாகுது, ஞாபகத்துக்கு வருது, அதனால சொல்கிறேன். இந்த ராவணனை வீழ்த்துறதுக்கு, ஏன்னா அவன் ரொம்ப ப்ளஸ் எனர்ஜியில் இருக்கான், அவனை வீழ்த்துறது அவ்வளோ இது கிடையாது. ஓகேவா? அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு அந்த சனி திசையோட அந்த கர்ம வினையை அவனை அடிக்கணும், அவனை பார்க்கணும், சனி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நாரதர் என்ன பண்ணுவார், நாரதர் ஆஞ்சநேயர்லாம் பேசி நாரதர் அனுப்பி விடுவாங்க. போயிட்டு ராவணா, நீ வந்து இந்த தேவர்களெல்லாம் அவங்க மேலே ஏறி போகிறது எல்லாம் அவங்களுக்கு பத்தாது, அவங்கள நீ என்ன பண்ணணும், திருப்பி போடு, அவங்க நெஞ்சு மேலே மிதித்து நீ நடந்து போ, அப்போ தான் அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அவனை ஏற்றி விடுவார். இவனும் என்ன பண்ணுவான், 9 பேரையும் அப்படியே நேராக படுக்க வச்சு அது மேலே ஏறுவார். அப்படி பண்ணும்போது சனி பகவானோட பார்வை, அவரோட கண் பார்வை அவன் மேலே விழும். அதுக்காக தான் அவரை ட்விஸ்ட் பண்ணி, ஆனால் அது இவருக்கு தெரியாது, யாருக்கு, ராவணனுக்கு தெரியாது. அப்போது சனி பகவானோட அந்த பார்வை பார்த்த பிறகு தான் அவன் வந்து சீதையை போய் அவன் புத்தி மழுங்குச்சு, சீதை மேலே ஆசைப்பட்டார், அங்கேருந்து கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறமா எல்லாமே முடிஞ்சுது. 1 by 1 அவரோட ரொம்ப பாசமாக வளர்த்த மகன், அவரையே நம்பி இருக்க அந்த மக்கள் எல்லாத்தையும் இழந்தார். ஓகேவா? ஸோ அது எதுக்காகனா, சனி பார்வைப்படுது அப்படின்னா அவன் அவ்வளோ 9 கோள்களையும் கொண்டு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லையா? அவங்களோட வேலையை அவன் செய்ய விடணும்ல, அது ஒரு பேட் கர்மா தானே. அதுக்கு முன்னாடியும் அவனோட கேரக்டரில் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தது. பெண்கள் விஷயத்தில் அவர் வீக்காக இருந்தது, அந்த மாதிரி இருந்ததெல்லாம் வந்து ஒரு பேட் கர்மா. அந்த பேட் கர்மா எப்படி ஃபேஸ் ஆகும்னா, அந்த பர்டிகுலர் காட் வந்து அவங்கள பார்க்கணும். அப்போ தான் அந்த பார்வை விழும்போது அவன் தான் எல்லாத்தையும் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு, எல்லோரையும் திரும்பி இருக்க வச்சுருக்கிறாரு. அவங்க மேலே ஏறி மிதிச்சுட்டு போகிற அளவுக்கு அவர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறாருன்னா, அவரை எப்படி அவர் வழியிலே போய் அவரை அப்படியே அந்த விஷயம் நடக்கிற மாதிரி அவரோட பார்வை அவன் மேலே விழுற மாதிரி பண்ண வச்சிட்டாரு இறைவன். வந்து அதனால தான் சொல்கிறோம், சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குது, ஏன் இப்படி நடக்குது. இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சனி திசை முடிஞ்சு ராகு திசை அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருக்குது. இந்த ராகுவோட பவர் இதெல்லாம் வந்து அந்த கணவன் மனைவி இந்த பந்தங்களை கொஞ்சம் இது பண்ணி பார்க்கும். ஆனால் வந்து ஒரு அந்த கர்மவினை அனுபவிக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரும்போது இவங்களோட அந்த டிரான்சிஷன் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சிலரில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு இது வந்து பொருந்துது. அதனால தான் நீங்கள் எவ்வளோ பவராக இருந்தாலும் நீங்கள் நினச்சா உங்களுக்கு பஞ்சபூத சக்தியோட அந்த அனுகிரகமும் இருக்குது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஏதோ ஒரு ஹீலர்ஸ் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி கூட பார்க்குறீங்க. ஆனாலும் நீங்கள் ஏன் அடி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் காரணம். புரியுதா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்ல கர்மா சேர்க்கணும். நான் அது மெயினாக வந்து உங்களுக்கு அந்த கான்செப்டை சொல்கிறேன். யாரெல்லாம் பயப்படலான்னா, யாரெல்லாம் பேட் கர்மா பண்ணுறாங்களோ அவங்க சனி தசையை பார்த்தோ ராகு தசையை பார்த்தோ நீங்கள் பயப்படலாம். அவங்களுக்கு தான் அதெல்லாம் பொருந்தும். நீங்கள் குட் கர்மா பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்து பயப்படணும் இல்லை. அவங்க வந்து பிளெஸ்ஸிங் தான் கொடுப்பாங்க. ராகு வந்தார்னா உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம், நீங்கள் வெளியூரில் வேலைக்கு போகலாம். ஓகேவா?
நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இதில் இருந்தீங்கன்னா உங்களை நல்லா அடுத்த கட்டம் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அதாவது அவ்விரு விதமான அந்த ஒரு செல்வ செழிப்பு ஆற்றல் எல்லாமே கொடுப்பார். உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அதாவது மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் அது வந்து ரொம்ப நல்ல இது கொடுத்துருவார். டாப் மோஸ்ட் பீப்புளில் போய் இருக்கிற மாதிரி அந்த அலைன்மெண்ட் வந்துடும். அது மாதிரி ராகுவோட அந்த பவரு. அதே மாதிரி சனி திசை அவர் வந்து ஒருத்தருக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்குறதை யாராலும் நிறுத்த முடியாது. சனீஸ்வரனோடது நீங்கள் வந்து அதுக்கு தகுதியானவங்கள உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். அது எப்படி மேடம் முடியும் அப்படின்னா, அதுக்கு நான் நிறைய நம்மளோட பழைய வீடியோ பதிவுக்குள்ளே நிறைய கொடுத்துருக்கேன். அதை பற்றி பேசியிருக்கேன். எப்படி உங்களோட குட்கர்மா உங்களுக்கு வேலை செய்ய வைக்கணும். நீங்கள் குட்கர்மாவே பண்ணியிருந்தாலும் அது வேலை செய்யும் பொழுது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு, அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி தகுதி உடையவர்களாக இருக்கணும். இன்றைக்கி முக்கால்வாசி இல்லை, சொசைட்டியில் 99% மக்கள் நம்மளோட இந்த சொசைட்டி சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள், அதோட தொகுப்பு, அதோட எண்ண பதிவுகள் உங்களை ஆளுமை பண்ணுது. நீங்கள் உங்களோட எண்ண பதிவுகளோடு நீங்கள் வாழலை. இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களை சுற்றி இருக்க அந்த குடும்ப உறுப்பினர்கள், இந்த சமுதாயம் கொடுத்த ஒரு எண்ண தொகுப்புகளோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள். இது வந்து உங்களோட வாழ்க்கையே கிடையாது. ஏன்னா உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக்கில் தான் நீ போகணும் அப்படி சொல்லி இது ஆல்ரெடி வந்து இந்த சொசைட்டி ஒரு இது பண்ணி வச்சிடுச்சு. ஒரு மிடில் கிளாஸ் மைண்டில் மக்களை வந்து இப்படி தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க ஃபஸ்ட்டு? குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு விளையாடுற வயசு முடிஞ்சு ஒரு படிக்கிற வயசு வரும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போய் எஜுகேஷன் சிஸ்டமில் விட்றீங்க. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு சொசைட்டி என்னென்னலாம் சொல்லி கொடுக்குதோ எல்லாம் அதுதான் உள்வாங்குது. அதை வச்சு தான் அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நெகட்டிவான விஷயங்களை பேசி 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 அந்த எண்ண பதிவுகளோட மொத்த தொகுப்பு தான் நீங்கள். இதை எப்படி மாற்றணும்னா, ப்ராப்பரான ஒரு குருவோட அட்வைஸ், ஒரு காட்டு வழி பயணத்தில் நீங்கள் சேஃபாக போய் உங்கள் டெஸ்டினேஷன் அடையணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கைடர் உங்களுக்கு வேணும். அதனால தான் குருவை சரண்டர் பண்ணுங்கள், குருக்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள், நல்ல குருமார்களை பிடிங்க, நல்ல வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த குருமார்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்களோட ரியல் லைஃப்லேருந்து ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் உங்களை ஒரு பித்து பிடிச்சவங்க மாதிரி மாற்றி விட்ருவாங்க. நல்லா நார்மல் லைஃப்பில் இருக்கிறவன் கணவன் மனைவியே வாழ்ந்துட்டுருப்பாங்க, ஒரு 2 குழந்தைகள் இருக்கும். திடீர்னு பார்த்தா நான் வள்ளலார் ஆகிறேன், நான் வந்து சாமியாராக போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவான். எதுலேயுமே எனக்கு பற்று இல்லை, தெய்வம் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணாது. அந்த மாதிரி தவறான இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஆன்மீகம் என்பது ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக வாழ்ந்து தன்னோட கடமைகளை ஒருத்தன் சரியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு காலம் அவனோட அந்த கடைசி காலம் வரும்போது நீங்கள் வந்து இறை சிந்தனையோடு வரணும். உங்களோட ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறை சிந்தனையோடு வந்து உங்கள் வாழ்வியலை கரெக்டாக வாழணும். நிறைய பேட் கர்மா சேர்த்து வச்சு உங்களோட பிள்ளைங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா அது வந்து நல்ல இது கிடையாது, ஆன்மீகம் கிடையாது. ஓகேவா? அதனால் நல்ல குருமார்களை சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணி நல்ல குட்கர்மாவை சேர்த்துக்கோங்க. அப்போது இந்த ராகு சனி திசையை பற்றி நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அங்கே ஒரு லெசன் தான் உங்களுக்கு கிடைக்கும், அங்கே ஒரு ஞானம் கிடைக்கும். நீங்கள் ஒரு குருவோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட பேட் கர்மா உங்களை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சரண்டர் இருக்குது, உங்களோட தவறுகளுக்கான புரிதல் கிடச்சிச்சு. ஒருத்தர் வந்து குருக்கிட்ட வந்துட்டாங்கனாலே நீங்கள் வந்து குருவை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு குரு வந்து தன்னோட குழந்தை அவங்களே போயிடுவாங்க. இப்போ இந்த மெசேஜ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டிவைன் ஆஸ் அ குரு. ஓகேவா? நீங்கள் குரு வந்து டிவைன் கொடுக்குற விஷயம், டிவைன் உங்களுக்கு வந்து ஆஸ் அ குருவாக இருந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் கொண்டு போய் இது சேர்த்தா அந்த குழந்தை வந்து அதிலேருந்து வெளில வரும் அப்படி சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்ம இப்படி தான் வாழணும் போல் இருக்குது, நம்ம இப்படி தான் வாழ்ந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் போல் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப அண்டரில் போயிட்டுருக்கு, ரொம்ப நெகட்டிவான விஷயம் போயிட்டுருக்குன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருமா, அதில் அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து உங்களை வெளியே எடுக்கிறதுக்கு
இறைவன் யார் மூலமாவது உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவார். சரியா? அதனால் ஒரு நல்ல குருக்கிட்ட சரண்டர் பண்ணி உங்களோட குட்கர்மா வேலை செய்கிறதுக்கான அந்த வழியை தேடிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 இயரில் வருவாங்க. சில பேர் வந்து இந்த உறவு ரீயூனியன் ஆகணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணி ஃபெயிலியர் இருக்குது. புதுசாக இதுக்காக ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் உங்களோட ஆறாவது சக்கராவை பவர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஆறாவது சக்கரா வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. உங்கள் எனர்ஜியை லாஸ் பண்ணுறீங்க. உங்கள் எனர்ஜி எப்படி லாஸ் ஆகிருக்குன்னா, நீங்கள் பார்த்த பாஸ்ட் ஃபெயிலியரோட ரெக்கார்டு இப்போ நான் சொன்னேன்ல, இந்த சொசைட்டியோட எண்ண தொகுப்புகளின் பிரதிபலிப்பு தான் நீங்கள். சொசைட்டி அப்படின்றது உங்களை சுற்றி இருக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் படிச்சுட்டு வந்த சிஸ்டம் எல்லாமே தான் சொல்கிறேன். சரியா? அதோட மொத்த தொகுப்பும் அதோட அந்த அது உங்களுக்கு சில விஷயங்கள் இது இப்படி தான், இது அப்படி தான் அப்படின்னா அது உங்களுக்கு இப்போ அப்படியே ரெக்கார்ட் ஆகுது. அதை வச்சு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வாழ்கிறீங்க. ஓகேவா? ஆனால் அப்படி கிடையாது. உன் லைஃப்பை நீ வாழணும். உனக்குன்னு ஒரு ரூட் இருக்குது, உனக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்குது, உனக்குன்னு ஒரு கோல் இருக்குது. அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அவங்க கலெக்டருக்கு பண்ணாங்க, அவங்க ஒரு டான்ஸர், அவங்க ஒரு மியூசிக் பண்ணுறவங்க, மியூசிக் லைனில் இருக்காங்க, நல்ல ஒரு பாடகர், இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு டேலண்ட் இருக்குது. அதனால் அவங்க அதை எடுத்திருக்காங்க. நானும் அதையே போய் பண்ணுறேன்னு வராத ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தான் இன்றைக்கி சொசைட்டி மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு வந்து இப்போ படிக்கிற எல்லா குழந்தைக்கும் வந்து இன்ஜினியரிங் மைண்ட் செட் இருக்குமா? இன்ஜினியரிங் மைண்ட் செட் இருக்க குழந்தை இன்ஜினியரிங்கில் போட்டோம். நல்ல அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு குழந்தைக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும், ஒரு குழந்தைக்கு தமிழில் நல்ல உச்சரிப்பு நல்லா வரும், நல்லா அது அந்த ஸ்பீக்கிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும், கணீர் நல்லா கிளியராக பேசுவாங்க, கிளாரிட்டியோட பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்கள அந்த டிபார்ட்மெண்ட் படித்து அவங்க அதில் வரணும். அவங்கள கொண்டு போய் நீ இன்ஜினியரிங் படித்தாதான் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், நீ வந்து நல்லா இருக்க முடியும் பாரு, அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் இல்லை உங்கள் சொந்தக்காரங்களை ஒருத்தவங்களை காமிச்சு நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், அந்த பையன் அவங்க வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அப்போ தான் இந்த சொசைட்டியில் மதிப்பாக இருக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சொசைட்டியும் க்ரியேட் பண்ணுது. அதனால் அந்த குழந்தைகள் அழுத்தப்படுறாங்க. ஸ்கூலில் படிக்கிறது இல்லாமல் தனியாக டியூஷனுக்கு தனியாக என்னென்னோ அதாவது இந்த இதுக்கெலாம் மெடிக்கலுக்கு பண்ணுறது, இன்ஜினியரிங்கு பண்ணுறது தனியாக அதுக்கு அந்த காலேஜில் பண்ணணுன்னா J2E இந்த மாதிரி தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லிவிட்டு ஸ்கூலே 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு தான் விடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டியூஷன் போகிறது, அப்படியே அங்கே ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் இருக்கிறது. அந்த குழந்தைங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் ஹோம்ஒர்க் அங்கேயே ஒரு ஹோம்ஒர்க்கு தனியாக கொடுத்து விடிகாலை 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து படிக்கிறது. இப்படிலாம் இருந்தால் அந்த குழந்தை ஒரு 6 மாதத்தில் ரொம்ப பலகீனமாக தான் இருக்கும். ரொம்ப எல்லா குழந்தையாலையும் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எல்லா குழந்தையாலும் அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. அவனுக்கு டேலண்ட் வேறு எங்கேயோ இருக்கும். ஆனால் அவனை கொண்டு நீங்கள் வந்து இதை தான் கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறது, இது மிடில் கிளாஸ் மைண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு செட்டப் இப்படி தான் இந்த சொசைட்டியில் வந்து நீங்கள் வந்து இந்த லெவலில் தான் இருக்கணும்ன்ட்டு அவங்க டிசைட் பண்ணி வைக்கிறாங்க. இது படித்தா தான் இன்ஜினியரிங் படித்து நீ 1 லட்சம் 2 லட்சம் சம்பாரிச்சா தான் இந்த சொசைட்டி உன்னை மதிக்கும் அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணனா இந்த டாபிக் வேறு மாதிரி போயிடும். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு ஏன் இந்த எண்ணப்பதிவுகள் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபெயிலியர், நீங்கள் நல்ல பவர்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க, ஆனால் உங்களோட எனர்ஜி வீக்காக இருக்குது, நீங்கள் உங்கள் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணணும். சில பேருக்கு வந்து இது தெரியாது. நீங்கள் நார்மல் பர்சனாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து தெரப்பிஸ்ட்டாக இல்லாமல் இல்லைனா ஹீலர்ஸாக இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை உங்களோட அந்த ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் எங்கே எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும், எப்படி அதை பவர் பண்ணால் அதை ஒழுங்காக பாதுகாத்துக்கணும், எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு சில முயற்சிகள் நீங்கள் இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் எடுக்கலாம். யோசனையில் ஒரு சிலர் இருக்கலாம். இப்போ கூட இந்த கரண்ட் சிச்சுவேஷன் இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு மைண்டில் ஒரு யோசனை வரும். சரி, நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஒன்றும் நடக்கலை, இனிமேல் நம்ம இந்த டிவைன் பாத் சேனல் மூலமாக கூட நம்ம எதாவது ட்ரை பண்ணி இதை சரி அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி தான் எனக்கு வருது. அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட ஆரா சக்ரா கண்டிப்பாக பவர் ஆகும். நீங்கள் எங்கே எமோஷ்னல் லாக் ஆகுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க.
அப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுக்கு மேலே நான் இங்கே என்னெல்லாம் சொல்லித்தரணும்னா அடுத்தடுத்த கார்டில் அதை தான் காமிக்கிறாங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த கார்டை பார்த்து தான் நான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தா இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட விஷஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். அங்கே இருக்கிறது தான் இங்கே வருது. இங்கே வர விஷயத்தை தான் அங்கே வச்சுருக்காங்க பின்னாடி மெசேஜ். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் தான் சொன்னேன், இது ஒரு டார்க் சைக்கிள் தான் உங்களுக்கு போயிட்டுருக்குற ஒரு டிரான்சிஷன் பீரியட், ஒரு கர்மா ரீதியான விஷயங்கள் தான் இது. ஓகேவா? என்ன நடந்ததோ அதை ஏற்றுக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் சில பேர் வந்து உங்களை ரொம்ப காயப்படுத்தலாம். இது ஒரு சிலருக்கு வருது. ஒரு சிலர் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கவனிக்காமல் விட்டுருக்கீங்க, அவங்க கொஞ்சம் கோபதாபத்தில் உங்களோட இருக்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு செல்லுங்களே. சரியா? சில ஃபீமேல் எனர்ஜி உங்களோட இந்த லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வரணும். ஏன் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து இப்படி ஆச்சுன்ற கேள்விகளாக இருக்குது. ஒரு நல்ல ஐடி ஃபீல்டில் ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுங்க, மதர் கேரக்டரில் இருக்கீங்க. சரியா? நடந்த விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத, அதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கோ, அதை விட்டு வெளியே வா, இதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்றாரு. உங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. சரியா? பாஸ்ட்லேயே இருந்தீங்கன்னா இந்த நியூ பாதை உங்களுக்கு தெரியாது. பாஸ்ட்டை விட்டு வெளில வாங்க, அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம், ஒரு ஞானம் கிடைக்கலாம் அதில். ஸோ அதன் மூலமாக உங்களோட இந்த கர்ம வினைகளை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் அடுத்தது என்ன செய்யணும் அதில் யோசனை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட குடும்பத்தில் குலதெய்வத்தை கவனிக்காமல் இல்லை மூதாதையர் வழிபாடு பண்ணாமல் ஏதோ எரர் பண்ணி வச்சுருக்கீங்க. அவங்க கொஞ்சம் உங்கள் மேலே வருத்தமாக இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்காது. உங்கள் கூட பிறந்தவங்க, மோஸ்ட் ஆஃப் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் இந்த பாதிப்புகள் இருக்கும். ஆமாண்ணா, எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. இவங்களை வந்து நீங்கள் சாந்தி பண்ணுங்கள். அவங்களுக்கான பூஜை பரிகாரங்களை செஞ்சுட்டு நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இதுதான் உங்களுக்கான அந்த வீக்னஸ். நீங்கள் இந்த இடத்துல தான் அந்த விஷயம் வந்து தடைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சில பேருக்கு வந்து திரும்பவும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ரகிள், திரும்பவும் வந்து போராட்டம் அப்படிலாம் இருந்துட்டு தான் இருக்கும். சில லேடிஸ் வந்து உங்களோட நபருக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் ஹேபிட்லாம் இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அதிலேருந்து அவரை வெளியே கொண்டு வரத்துக்கு முடியாமல் ஒரு எமோஷ்னல் லாக்கு, ஃபைனான்ஷியல் லாக்கு, மோஸ்ட் ஆஃப் எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்குது. அவர் அதிலேருந்து வெளியே கொண்டு வர முடியலையே, அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் சில விஷயங்களுக்கு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. பட் இப்போ வந்து அந்த நபர் உங்களோட இருக்க மாட்டார். அவர் வந்து ஒன்று உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போயிருக்கலாம், இல்லைனா அவங்களோட அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களோட போயிருப்பாங்க. அந்த மாதிரி தெரியுது. அந்த நபர் வந்து ஒரு ஆன்மீகத்தில் தான் தனக்கு நிறைவு இருக்குது. எனக்கு என்னோட இந்த குடும்ப உறுப்பினர்கள் இல்லைனா வந்து அவங்களோட கொலீக்ஸு, அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்க தான் எனக்கு முக்கியம், இவங்களால தான் எனக்கு ஒரு நிறைவு இருக்குது, எங்கே தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிலாம் சொல்லிவிட்டு உங்களை வந்து ரொம்ப எமோஷ்னல் லாக் பண்ணுவாங்க அந்த நபர். அவங்க எப்படின்னா ஒரு குரு ஸ்தானத்தில் இருப்பாங்க உங்கள் பர்சன். எனக்கு இதுதான் வந்து வழி, இதுதான் என்னோடய பாத்து, இதுதான் எனக்கு திருப்தி, இதுதான் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து அவங்களோட தான் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? உங்களால் அந்த ட்ரிங்க்ஸையும் அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்கள கொண்டு வர முடியல. இத்தனைக்கும் அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஹீலிங் மெடிடேஷன் பண்ணக்கூடிய நபராக கூட இருக்கலாம் அவர். பட் எல்லாம் இருந்தும் இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன், ஒரு வாழ்வியல் தப்பான ஒரு வாழ்க்கையோடு இருக்கிறாரு. அது வந்து அவர் இதுதான் நிம்மதி, சந்தோஷம் அப்படிங்கிறது அவரோட புரிதல்.
நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகி நீங்கள் உங்களோட ஹெல்த்தை இது பண்ணிக்காதீங்க. உங்களால் என்ன எஃபெக்ட் போட முடியுமோ அதை நீங்கள் ஆல்ரெடி போட்டிங்க. எதுக்கு இன்னும் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? சில ஃபீமேல் எனர்ஜி பண்ணுறீங்க அந்த மாதிரி. உங்களோட இது பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு பேர் புகழோடு வாழ்ந்துட்டு இந்த குடும்பம் இப்படி ஆகிடுச்சு, இந்த நபர் அவங்களோட இப்போ வாழலை அப்படின்னா அது ஒரு குடும்பத்துக்கே ஒரு இதுவாகிடும் இல்லையா? ஒரு அவமானம், ஒரு கெட்ட பேர் கிடைக்குமே. அதனால் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறீங்க, எல்லாமே சிந்திக்கிறீங்க. அதனால் இவ்வளோ நாள் ரொம்ப எல்லாத்தையும் இதை வந்து கண்டுக்காமல் சரி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சி அவங்க மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவருக்கு வந்து நிம்மதின்னு, அந்த நபருக்கு நிம்மதின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேவா? அப்படிதான் ரீடிங். யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். சில எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். ஒவ்வொரு குருச்சரணம் என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த ஃபுட் டொனேஷனுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட ஹோம் மூலமா நிறைய இந்த மாதிரி உதவிகள் ஆதரவற்ற அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சென்று சேருது. ரொம்ப சந்தோஷம். இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஒருத்தரும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் ரீடிங்கை நான் போடுறேன்னா, இன்றைக்கி சொசைட்டியில் ஸ்ட்ரகிள் ஆகிற ஒவ்வொரு நபருக்கு பின்னாடி நிச்சயமாக அவங்களோட எண்ணப்பதிவுகள் கிடையாது. என்ன மேடம் இவ்வளோ நாள் அவங்களோட எண்ணப்பதிவுகள் சொன்னீங்களே அப்படின்றீங்க. ஆக்சுவலி என்னென்னா, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எப்போ உங்கள் மனம் பேச ஆரம்பிக்குதோ, இதுக்கு முன்னாடி போன பதிவில் சொல்லியிருந்தேன், உங்கள் மனம் என்ன சொல்லிச்சு, எப்போ பேச ஆரம்பிச்சிது அதை போடுங்க அப்படின்னு. எத்தனை பேர் போட்டிங்க? கவனிச்சிங்களா? உங்கள் மனம் எப்போ பேச ஆரம்பிச்சிது சின்ன வயசுலேருந்து? ஒரு சிலருக்கு 8 வயசுலேயே நல்ல புரிதல் வரும். ஒரு சில குழந்தைங்க 5 வயசுலேயே நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த நீங்கள் எப்போயோ சொல்லியிருப்பீங்க, கரெக்டாக அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, நச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க மனம் பேச ஆரம்பிக்குது அப்படின்னா ரெக்கார்டு, இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும்னு பெரியவங்க சொல்கிறது, இல்லை அதுவாக உணர்ந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதோட ஆழ்மனப்பதிவுகள். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டி கொடுக்குற நிறைய உங்களோட பெற்றவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட பெரிய அதாவது அக்கா, அண்ணா, அந்த மாதிரி உங்களோட கொஞ்சம் பெரிய மூத்தவங்க, இவங்க கொடுக்குற அந்த அட்வைஸு, அவங்களோட எண்ணப்பதிவுகள், அது எல்லாமே சேர்த்து உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணும். நீ இதை தான் படிக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இதைத்தான் செய்யணும், நீ இதுக்கு மேலே யோசிக்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று சொன்னல, ஒருத்தருக்கு நல்ல மியூசிக் வருதுன்னா, அவர் பாடுறதுல நல்ல திறமை இருக்குன்னா, அவருக்கு பாடுறதுல அவரை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அவர் அதில் வின் பண்ணுவார். அவரை கொண்டு வந்து நீ இன்ஜினியரிங் படி, இல்லை டாக்டர் பண்ணுன்னா அது எப்படி ஷைன் ஆகும்? அது கஷ்டப்படும். அந்த சோல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் வந்து முழுத்தன்மையாக அதால் வந்து இது பண்ண முடியாது, எஃபெக்ட் போட முடியாது. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு நல்ல அந்த எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு ஆர்வம் இருக்குது, அதில் அதுக்கு வந்து நல்ல இது இருக்குன்னா, அதை கொண்டு போய் நீ டாக்டருக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா வீட்டில் எல்லாருமே டாக்டராக தான் இருக்காங்க, நீயும் டாக்டருக்கு பண்ணு, இல்லைனா பக்கத்து வீட்டு பையன் டாக்டருக்கு பண்ணால் நீ டாக்டருக்கு பண்ண, அப்போ தான் சொசைட்டியில் நமக்கு பெருமை. இந்த பெருமைக்கு இந்த இதுக்கு அப்புறம் வேறு ஏதாவது வார்த்தை வருது, வேணாம். இந்த பெருமைக்காகலாம் குழந்தைங்களோட லைஃப்பை இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி தான் திணிக்கிறது அந்த எண்ணங்கள். ஏன்னா இந்த குழந்தைகள் என்ன பண்ணணும்னா அதை ட்ரை பண்ணுங்க. அதை ட்ரை பண்ணும்போது அவங்க ஃபெயிலியர் பார்ப்பாங்க. அது ஃபெயிலியரை தாங்க முடியாது. எத்தனை குழந்தைங்க பெரியவங்களுக்கே எமோஷ்னல் லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிக்க தெரியல. அது ஹீல் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசியிருப்பார். இப்போ கூட கனவுல நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வரும். அந்த நபர் நினைக்கும் போதே அவன் இப்படி பேசினா, நம்மளை அவள் இப்படி பேசினா அப்படின்றது எண்ணம் வருதுல்ல. அப்போது உங்களுக்கே அந்த அதுலேருந்து வெளியே வர தெரியலன்னு தானே அர்த்தம். இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சமையல் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்காது. அன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள், இந்த டேட்டு, இந்த நட்சத்திரத்தில் என்ன செஞ்சீங்கன்னா தெரியாது. இதுவே வந்து அன்றைக்கி அந்த பர்டிகுலர் நபரை உங்களை எமோஷ்னல் லாக் பண்ணது கரெக்டாக சொல்வீங்க.
இப்போ இல்லை, அடுத்த சோல், இந்த சோல் இங்கே முடிஞ்சு நெக்ஸ்ட் பிறவிக்கு போனால் கூட அது அப்படியே தொடர்ந்து வரும். என்ன அப்படி சொன்னால அவன். அப்போ அதே மாதிரி ஒருத்தர் வந்து அந்த பிறவிலையும் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, அந்த விஷயத்தை செஞ்சு காமிப்பாங்க உங்களுக்கு. அப்போ நீங்கள் எங்கே வந்து மாட்டுறீங்க? அது மாதிரி தான் இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களை சில விஷயங்களெல்லாம் நீ அதை பண்ண இதை பண்ணி இப்படி தான் இது இப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி உங்களை பழக்கப்படுத்திட்டாங்க. நீங்களா இல்லை, உங்களுக்கு நம்மளோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க, நான் சொன்ன ஏஜ் குரூப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக் கொடுங்க. ஓகேவா? அவங்கள சேர்த்து விடுங்க. நீங்களாலாம் கற்றுக் கொடுக்க முடியாது. அது வந்து மாஸ்டர் வந்து யாராவது நல்ல மாஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து பாருங்கள். அப்படி இல்லையா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம், எப்படி அந்த வழிமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிஷியேஷன் பண்ணி தான் தருவேன். அதனால் ஆஸ் அ குருவாக தான் நான் அதை வந்து சொல்லித்தரேன். உங்களோட கர்மா கிளன்சிங் பண்ணிவிட்டு தான் அதை செய்ய முடியும். அதனால் எல்லாருக்கும் எல்லாத்தையும் எப்படி எடுத்து கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு இந்த டைம் உங்களோட குலதெய்வம், உங்களோட பர்டிகுலர் காடு, நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணுறீங்களோ அவங்களோட அந்த இதெல்லாம் வாங்கிட்டு தான், பிளஸ்ஸிங்கை வாங்கி தான் நான் பண்ணுவேன். சரியா? ஓகே. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.